சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே மோதல் நடந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ண, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநில கல்லூரியில் படித்த திருத்தணியைச் சேர்ந்த மாணவர் சுந்தர் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் சரமாரியாக தாக்கப்பட்டார். அவரை மீட்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவரை அனுமதித்தார்கள். அங்கு கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி மாணவர் சுந்தர் மரணமடைந்தார். இதையடுத்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஈஸ்வர், யுவராஜ் மற்றும் சந்துரு ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் ஆஜராக கடந்த முறை உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இந்த வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு வந்த போது மாணவர்களின் பெற்றோர்கள் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது ஆஜரான காவல்துறை வழக்கறிஞர் அருள் செல்வன் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் ஒரு செமஸ்டருக்கு 10க்கும் குறைவான நாட்களே கல்லூரிக்கு சென்றுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். மாணவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் குடும்பத்தின் நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து சிறையில் உள்ள மாணவர்கள் குறித்து மட்டும் கவலைப்படும் நீங்கள் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தை பற்றி ஏன் கவலைப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். வருகை பதிவேட்டை வைத்து பார்க்கும்போது அவர்கள் பொறுப்பான மாணவர்களாக தெரியவில்லை என கூறிய நீதிபதி, இறந்த மாணவன் பில்லியனர் வீட்டு பையன் கிடையாது என்றும் சாதாரண கூலி வேலை செய்பவர் மகன், அதை உணரவே பெற்றோர்களை நேரில் ஆஜராக உத்தரவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் வெறும் அடிதடி சம்பவமாக இருந்தது தற்போது கொலை சம்பவமாக மாற்றியுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி, ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க நிச்சயம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான மோதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை மற்றும் ரயில்வே போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், அவற்றின் நிலை சமரசமானவை குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார். சபாபதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.